ஹலோ ஷோல், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து டாப் 5 நர்சரி பிளான்ட்ஸ்ன்னு சொல்லலாம். எப்படி சொல்கிறதுனே தெரில. ஸோ லைபோஸ் பிளான்ட்ஸ்ன்னு சொல்லலாம், ஓகேங்களா. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபரோட ரிக்வெஸ்ட்டும் கூட. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், இது எதுக்கு மெயினாக யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது லைபர் மீன், கப்பி, மாலி அந்த மாதிரி மீன் வந்து குட்டி போடும்போது அந்த மீனோட குட்டி பார்த்திங்கன்னா சேஃபாக மற்ற மீன்கள் வாயில் போகாமல் சேஃபாக ஒழிக்கிறதுக்காக அந்த பிளான்ட்ஸை யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த பிளான்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஹைலைட் பிளான்ட்ஸ்லாம் இல்லை, லோ லைட் பிளான்ட்ஸ் தான், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் வந்து யாராவது கப்பி, மாலி ப்ரீட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றவங்க, ஏதாவது லைபர் ப்ரீட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றவங்க இந்த பிளான்ட்டை கம்பல்சரி வைங்க. ஏன்னா குட்டிங்க மற்ற மீன்களால் சாப்பிட்றத நீங்கள் தவிர்க்கலாம். ஸோ அது என்ன பிளான்ட்டுன்றதை பார்க்கலாம் வாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது போகோஸ்டோமா அக்டோபஸ். ஸோ கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறான்னு தெரில, தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணாமல் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பிளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீட்டு இலையாக இருக்கும். ஸோ ஒரு கிராஸ் மாதிரி இருக்கும் பார்க்க. ஸோ இது வந்து நல்லா ஒட்டி வளரும். ஸோ நீங்கள் ஒரு ஸ்டெம்பு பக்கத்தில் வச்சிங்கன்னா நல்லா ஒட்டி வளரும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்ச் ஆஃப் கிராஸ் மாதிரியே இருக்கும். ஸோ அது வந்து நல்லாயிருக்கும் குட்டி மீன்களுக்கெல்லாம் போய் ஹைட் பண்ண அதில். அண்ட் ஏதாவது மீன் குட்டி போடணுன்னா கூட இந்த பிளான்ட்டுக்குள்ளே வந்து குட்டி போடும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இது அந்த பிளான்ட்டோட இடுக்கு மூலையிலலாம் போய் ஒளிஞ்சிக்கும். ஸோ அதனால் இந்த பிளான்ட்டை நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து ஸ்டெம் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா, உங்கள் அக்வேரியமில். ஸோ இது ஒரு ஸ்டெம் பிளான்ட்டு. ஸோ இந்த பிளான்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் வந்து சேல் பண்ணிக்கிட்டுருக்கேன். ஆக்சுவலி நான் வந்து இது சேனலில் உங்ககிட்ட சொன்னது கிடையாது, பிளான்ட் சேல் பண்ணுறேன் யாராவது வாங்குறீங்களான்னு. அது ஏன்னா என்கிட்ட பார்த்தீங்கன்னா அவ்வளோலாம் நிறையலாம் இல்லை, கொஞ்சோண்டு தான் இருக்குது. ஸோ அதை எனக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாருக்கோ தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஓகேங்களா, அதனால தான் ஃப்யூச்சரில் நம்ம வந்து சேனலில் வந்து சொல்லி உங்களுக்கு எல்லாருக்கும் தரேன். அந்தளவுக்கு நிறைய இருந்ததுன்னா கொஞ்சம் தான் இருக்குது. பட் இது வந்து நல்ல ஒரு பிளான்ட்டு தான். யாராவது டேங்க்கில் லைபர்ஸ் வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு டென்ஸாக லோ லைட் ஒரு பிளான்ட்டு, நல்ல சூப்பராக வளரக்கூடிய ஒரு பிளான்ட்டுனா நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஒரு நல்ல ஒரு பிளான்ட்டு, நல்லா சூப்பராக இருக்கும் இந்த பிளான்ட்டும் கூட. ஸோ வாங்க இனி அடுத்த பிளான்ட்டை பார்க்க போயிடலாம். ரெண்டாவது இடத்துல இருக்கிறது கப்பி கிராஸு. கப்பி கிராஸ் பார்த்திங்கன்னா ஒரு வேறு லெவலான ஒரு பிளான்ட்டு. ஏன்னா லைபர்ஸ்க்கெலாம் இந்த பிளான்ட்டு கரெக்டாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இந்த பிளான்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் புஷியாக நல்லாயிருக்கும் பார்க்க. ஸோ அது பார்த்திங்கன்னா ஏதாவது மீன் குட்டி போட்டுச்சுன்னா அந்த குட்டி அதில் போய் ஓடி ஒளிய மற்ற மீனுங்கிட்டேருந்து தப்பிக்க வளர்கிற வரைக்கும் அதுக்கு நல்லா சர்வை பண்ண முடியும் இந்த பிளான்ட்டில். ஸோ நல்ல ஒரு பிளான்ட் இது கப்பி கிராஸு. யாராவது ப்ரீடர்ஸ் ட்ரை பண்ணுறீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு தான். ஸோ லைபர்ஸை நீங்கள் வந்து ப்ரீட் பண்ணுறீங்கன்னா, ஓகேங்களா. ஸோ வாங்க கைஸ் இனி அடுத்த ப்ரீடிங் பிளான்ட்டை பார்க்க போயிடலாம். நம்பர் 3ல் இருக்கிறது ஹார்ன்வுட். இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் பிளான்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ அக்வேரியம் ஷாப்பில் ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கக்கூடிய ஒரு பிளான்ட் இது. இந்த பிளான்ட்டும் பார்த்தீங்கன்னா தாராளமாக உங்களோட லைபர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த பிளான்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு புஷி லுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு தான். அண்டு ஜஸ்ட் இந்த பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணியில் மிதக்க விட்டாலே போதும், எடுத்து நீங்கள் வந்து ஸ்டெம் பண்ணணும்னு தேவையில்லை. அண்டு இதே மாதிரி தான் அந்த கப்பி கிராஸும், ஓகேங்களா, நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ கப்பி கிராஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டெம் பண்ண தேவையில்லை, சும்மா தண்ணியிலே அப்படியே மிதக்க விட்டாலே போதும், ஓகேங்களா. ஸோ இந்த பிளான்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிகினர் பிளான்ட்டும் கூட. யாராவது கப்பி, மாலி அப்படி ப்ரீட் பண்ணுறீங்கன்னா இந்த பிளான்ட்லாம் ட்ரை பண்ணலாம். வாங்க நீ அடுத்த பிளான்ட்டை பார்க்க போயிடலாம். 4வது இடத்துல இருக்கக்கூடிய பிளான்ட் பார்த்திங்கன்னா வாட்டர் வீட்ஸ் பிளான்ட்டு. இதை வந்து ஆனாச்செரிஸ் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஹைட்ரலா, இல்லாட்டி வேறு ஏதோ பேர் கூட இருக்குது, அது பேர் மறந்துருச்சு, லோக்கலில் சொல்லுவாங்க அந்த பேர். ஸோ ஆக்சுவலி இந்த பிளான்ட் வந்து ஈஸியாக அவைலபிளாக அக்வேரியம் ஷாப்பில் கிடைக்கக்கூடிய ஒரு பிளான்ட் தான். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் க்ரோவிங் பிளான்ட் தான். இந்த நம்ம பார்க்குற பிளான்ட்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபாஸ்ட் க்ரோவிங் பிளான்ட்டு தான், ஓகேங்களா. ஸோ இந்த பிளான்ட்டும் வந்து நல்ல ஒரு புஷியாக வளரக்கூடிய ஒரு பிளான்ட்டு தான். ஸோ இது வந்து நீங்கள் ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ டேங்க்கில் வந்து இதை சும்மா நீங்கள் மிதக்க விட்டாலும் வளரும், ஸ்டெம் பண்ணி வச்சாலும் வளரும். ஸோ நல்ல ஒரு பிளான்ட் இது. ஸோ ஃபிஷ் டேங்க்குள்ளே வச்சு ப்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அக்டோபஸு அண்ட் இந்த வாட்டர் வீட்ஸு, அதுக்கப்புறம் கப்பி கிராஸ், இதெல்லாம் வந்து டேங்க்குள்ளே வச்சு நீங்கள் கப்பி மாலியை ப்ரீட் பண்ணுறீங்கன்னா அப்போ அது பார்க்க நல்லாயிருக்கும் டேங்க்கே. 5வது இடத்துல இருக்கிறது கபூம்பா பிளான்ட்டு. ஸோ இது ஒரு ஸ்டெம் பிளான்ட்டு தான், ஓகேங்களா. நல்ல ஒரு பிளான்ட் இது. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்ப நாளாக இந்த பிளான்ட்டை வச்சுருக்கேன். ஸோ இந்த பிளான்ட்டும் பார்த்திங்கன்னா நான் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி நான் வந்து சேனலில் பண்ணது கிடையாது, சும்மா இங்கே சுற்று வட்டாரத்தில் மட்டும் பண்ணியிருக்கேன். இது ஒரு நல்ல ஒரு ப்ரீடிங் பிளான்ட் தான். யாராவது கபூம்பா கூட ப்ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். பட் இது ஒரு ஸ்டெம் பிளான்ட்டு, ஓகேங்களா. நீங்கள் வந்து ஸ்டெம் பண்ணி வளர்க்குற மாதிரி இருக்கும். டேங்க்குள்ளெல்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பிளான்ட்டு பார்க்கவே.
ஸோ இப்போ வந்து நான் ட்ரிம் பண்ணியிருக்கனால ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, நல்லா ஹைட்டாக வளரக்கூடிய ஒரு பிளான்ட் இது, நல்லா புஷ்ஷியாக இருக்கும் பார்க்கவே. ஸோ ஏதாவது மீன் நம்ம ப்ரீட் பண்ணுறோன்னா அந்த மீன் குட்டிலாம் பார்த்திங்கன்னா இந்த கபூம்பா பிளான்ட்டுக்குள்ளே போய் ஒளியும். அதுவும் இல்லாமல் என் டேங்கில் டேனியல்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னோடய கபூம்பா பிளான்ட்டுக்குள்ளே தான் போய் ப்ரீட் பண்ணோம். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே போய் ப்ரீட் பண்ணுது, நல்ல ஒரு ப்ரீடிங் பிளான்ட் தான். ஸோ கபூம்பாவும் நல்லா லோ லைட்டில் நல்லா சர்வே ஆகக்கூடிய ஒரு பிளான்ட்டு தான். ஸோ இதையும் நீங்கள் வந்து பிக்னஸ் கூட சூஸ் பண்ணலாம். ஸோ டேங்க்குள்ளே வச்சு பார்க்கும்போது இன்னும் நல்லா இருக்குது. ஸோ கைஸ், இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இப்போ என்னென்ன பிளான்ட்டெல்லாம் வளர்க்கலான்றத. ஸோ இப்போ உங்களுக்கு எந்த பிளான்ட் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ அந்த பிளான்ட்டை சூஸ் பண்ணி வளங்க. ஸோ மீனை ப்ரீட் பண்ணும்போது அந்த குட்டிங்களை நீங்கள் வந்து காப்பாற்றி சேவ் பண்ணலாம். ஸோ இந்த பிளான்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நோ CO2 அண்ட் லைட்டும் பார்த்திங்கன்னா அதிகமாக தேவையில்லை, லோ லைட்லேயே வளர்ந்துடும். அண்டு ஃபர்டிலைசரும் அவ்வளோ தேவையில்லை, பட் கொடுத்தா நல்லாயிருக்கும், நல்லா டென்ஸாக வளரும் ஃபர்டிலைசர் கொடுத்தீங்கன்னா. ஓகேங்களா? அண்ட் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். இதோட விடைபெறுகிறேன். அக்வாட்டிக்ஸ். பை பை ஷோல்.